Hi friends, எல்லாருக்கும் a very good morning. Welcome back to my channel. Actually இந்த வீடியோ வந்துட்டு ஒரு lengthy வீடியோவாக இருக்க போகுது. பட் யாருக்குமே வந்து போர் அடிக்காது, அது என்னுடைய கேரண்டி. ஏன்னா வந்து இந்த வீடியோவில் நான் வந்து என்கிட்ட இருக்கிற மொத்தம் எங்கள் வீட்டில் நான் வந்து ரோஸ் செடிகள்லாம் எப்படி வச்சுருக்கிறேன், கிரவுண்டில் வந்து என்னெல்லாம் ரோசஸ் மாற்றிருக்கிறேன், என்கிட்ட இப்போ என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு மொத்தமாக என்கிட்ட என்னெல்லாம் டேவிட் ஆஸ்டின்ஸ் இருக்குது, என்னெல்லாம் நான் வந்து பாட்லேருந்து கிரவுண்டுக்கு மாற்றிருக்கிறேன்னு மொத்தத்தையும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் என்னுடைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். ஆக்சுவலி வந்து நான் ஒரு பெரிய ரிஸ்க்காக தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். பிகாஸ் நாங்கள் வந்து இது ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கிறோம். ரெண்டட் ஹவுஸில் இவ்வளோ தூரம் செடியை வந்து கிரவுண்டில் வைக்கிறேன் நான். எனக்கு வந்து ஒரு ஆசை, ஃப்யூச்சரில் வந்து நிறைய வந்து ஏர் லேயரிங் பதிவம்லாம் போடணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து இந்த ட்ரையல் பண்ணியிருக்கிறேன். வேறு எங்கேனா ஷிஃப்ட் பண்ணிட்டு போனால் கூட கிரவுண்டு ஃப்ளோர் மாதிரி வீடுகள் சுற்றி செடியெலாம் வைக்க முடியிறாப்பில் இருக்கிற வீடுகள் தான் நான் தேட போகிறேன். அந்த மாதிரி வீட்டுக்கு போகும்போது அப்படியே மாற்றிட்டு போயிடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட. ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி வந்து பேட் ஆஸ்டின்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷியோர். இதோட பூவெல்லாம் பார்த்தாக்க பேட் ஆஸ்டின்னு டேவிட் ஆஸ்டினோட ரோஸ் வெரைட்டி மாதிரியே இருக்கும். இந்த பிளான்டர் பாக்ஸ்குள்ளே இருக்கிற செடி வந்து ஃபேரி ரோஸ், ஓகேங்களா. அதுக்கடுத்தது இது வந்து இந்த கிரவுண்டில் நட்டுருக்கிறேன் இல்லையா, இந்த ரோஸ் வந்து மிட் நைட் ப்ளூ ரோஸ். ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, ரொம்ப நாளாக இருந்த பாட்டில் இருந்த ரோசஸ் எல்லாமே வீட்டுக்கு வெளியில் கிரவுண்டில் வந்து நெட்டாச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எங்கள் வீடு, இதுதான் வீட்டோடைய என்ட்ரன்ஸு. வீட்டோடைய லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக நான் வந்து கிரவுண்டில் வந்து ரோசஸ்லாம் மாற்றி வச்சுருக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு நேம் வைஸ் நான் சொல்கிறேன் எது என்ன ரோஸ்னு. இது வந்து DA நம்பர் 18. இதோடைய ஐடி வந்து ட்ராங்குவிலிட்டி, டேவிட் ஆஸ்டின் ரோஸ் ட்ராங்குவிலிட்டின்னு பேர். இது வந்து பாட்டில் தான் இருந்தது, இன்றைக்கி கிரவுண்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மேரி டெலானி. இது வந்து DA நம்பர் 39 அப்படின்னு புஷ்பாஞ்சலி பிரணபீரில் தான் வாங்கினேன். மோஸ்ட் ஆஃப் தி டிஏஸ் வந்து புஷ்பாஞ்சலி பிரணபீர்லேயும் கொஞ்சம் KSGலையும் கொஞ்சம் பிளான்ட் ரோஸ் வேர்ல்டுலேயும் வாங்கியிருப்பேன், கொஞ்சம் அசோக்லேயும் வாங்கியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா லேகர்ஃபெல்ட் ரோஸ், ரொம்ப பெருசாக இருந்துச்சு தொட்டியில். சரி இதையும் நம்ம கிரவுண்டிலே மாற்றிடலாம் அப்படின்னு கிரவுண்டில் மாற்றியாச்சு. இது வந்து மேரியா ஷ்ரைவர். இது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரேக்ரண்ட் வெரைட்டி. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது இது என்ன ரோஸுன்னே எனக்கு ஐடியே தெரியல, மன்னிச்சிக்கோங்க. நிறைய DA ரோசஸ் எல்லாம் டேக் நிறைய பிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸாக்டாக ஐடி தெரியல. அது வந்து 7 days ரோஸு, ஓகேவா. இன்னொரு டைம் டேர்ன் பண்ணி நான் காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே ரோஸ் தான். இது வந்து ஒரு நர்சரியாக ஒரு வீடானே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் வந்து என்னுடைய இந்த 3 to 4 yearsல கலெக்ட் பண்ண எல்லா ரோஸஸையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாட்லேருந்து நிறையா கிரவுண்டுக்கு மாற்றியாச்சு. லக்கிலி இந்த வீட்டில் கிரவுண்டில் மாற்றுறதுக்கான இடம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டீசிங் ஜார்ஜியான்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வந்து க்ரௌன் பிரின்சஸ் மார்கரிட்டா. இதெல்லாம் கிரவுண்டில் வச்சா தான் கொஞ்சம் நல்லா வருது, ப்ளூம் வந்து கொடுக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோ. அடுத்தது இது வந்து வில்லியம் மாரிஸே 2 செடி இருக்குது என்கிட்ட. அது வந்து மறுபடி புஷ்பபித்தான்லேருந்து ஒரே ஒரு செடி வாங்கினதும் கடைசியில் வில்லியம் மாரிஸ் ஆகிடுச்சு. இந்த லைனில் கிரவுண்டில் என்னென்னா இருக்குன்னு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். வாலை ஒட்டி இருக்கிற லைனு இது வந்து கார்டஸ் ஜூப்ளிங்க. இது KSG அண்ட் சன்ஸில் தான் வாங்கினது. பிளான்ட்டு நல்ல குட் மெச்சூர்டாக இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு 6 months 7 months நான் வந்து தொட்டியில் நல்லா வளர்த்தக்கப்புறம் தான் கிரவுண்டுக்கு மாற்றி வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குன்னா நீங்களும் கண்டிப்பாக ரோசஸை வந்து தயவு செய்து கிரவுண்டுக்கு மாற்றுங்க, நல்லாவே வளருது. இது வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் DA 42 ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் புஷ்பாஞ்சலி பிரணபீர்லேருந்து வாங்கினது. இத்தனை நாள் பாட்டில் இருந்த வரைக்கும் இதில் ஒரு அரும்பு கூட இல்லைங்க. கிரவுண்டுக்கு மாற்றினோடனே நல்லா அரும்பு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பேசில் ஷூட்டும் வச்சிருச்சு. கிரவுண்டுக்கு மாற்றினோடனே சில பிளான்ட்ஸோடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஹில் DA நம்பர் 41. இது வந்து ஒரு டேவிட் ஆஸ்டின் ரோஸ் தான். எல்லாம் மோஸ்ட்லி டேவிட் ஆஸ்டின் ரோசஸோடைய ஐடி எனக்கு தெரியும், ஐடி வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஹெரிட்டேஜ் அப்படின்ற ரோஸு DA நம்பர் பாருங்கள். இந்த நாய் எவ்வளோ க்யூட்டாக என்ன பார்த்துட்ருக்க வீடியோ ஷூட் பண்ணும்போது. இது வந்து DA நம்பர் 35ன்னு நான் வாங்கினேன். ஆக்சுவலி ஜூட் தி அப்ஸ்கியூர் ஆசைப்பட்டு வாங்கினது. பட் எனக்கு இது ஹெரிட்டேஜாக பூத்துச்சு.
ஆக்சுவலி எனக்கு 2-3 ஹெரிட்டேஜ் என்கிட்ட சேர்ந்து போச்சு. DA35 நான் 2 டைம் அலுப்பப்பட்டு நான் எனக்கு வந்து ஜூட் தி அப்ஸ்க்யூர் வேணும்னு ஆசைப்பட்டு நான் வாங்கி 2 பிளான்ட்ஸுமே எனக்கு வந்து ஹெரிட்டேஜாகவே வந்துருச்சு. ஸோ ஹெரிட்டேஜ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இதுவுமே வந்து ஒரு ஒன் ஆஃப் தி வில்லியம் மாரிஸ். இதோட கிளைலாம் இந்த மாதிரி தான் போகும். நான் இதை பெண்டு பண்ணி விட்டுருக்கிறேன் பாருங்கள். பெண்டு பண்ணாக்கா அந்த குருத்துகள்லேருந்து கிளை வந்து வருது. பிளான்ட் ஒன்று புஷ்ஷி ஆகும். ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஒரு வேலி மாதிரி கட்டி விட்டுட்டு அதில் வந்து ஏற்றி விட போகிறேன். இது வந்து ஒரு ஸ்மால் மஞ்சள் செடி. அடுத்தது இது வந்து வின்செஸ்டர் கேத்தீட்ரல் DA நம்பர் 70. ஸோ என்கிட்ட வின்செஸ்டர் கேத்தீட்ரலும் நல்லாவே வந்துட்டுருக்கு. பாட்டில் வளர்ச்சியை விட கிரவுண்டில் வந்து வளர்ச்சி சூப்பராக இருக்குது. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, கிரவுண்ட்லலாம் எப்படி வருது அப்படின்னு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. கிரவுண்டில் நல்லாவே வருது. செம்மண்ணில் சூப்பராகவே வரும். இது எல்லாமே செம்மண் தான். இது வந்து DA21 வில்லியம் அண்ட் கேத்ரின். இதுவுமே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் த்ரிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது இல்லையா, மழை வெயில். அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் வெட்டிக்கிளி தொல்லைலாம் ஜாஸ்தி. ஏன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஃபீல்டு. நான் வீடை வந்து ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். நடுவில் ஒரு செவ்வாழை இருக்குது. ஆக்சுவலி செவ்வாழை நான் வந்து ஒரு 10 மாதம் முன்னாடி வச்சேன். பட் நான் எதிர்பார்க்கல. இப்போ ரோஸுங்களுக்கு மத்தியில் ஒரு செவ்வாழை மரம் இருக்குது. ஆனால் இது மேலே ஒசர்ந்துரும், பிரச்சனை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இது பாருங்கள் எவ்வளோ தடிமான ஒரு பேசில் ஷூட் கிடச்சிருக்கு. இது வந்து நான் DA3 ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம்னு வாங்கினேன். ஆனால் இது வந்து சர் எமானுவல் அப்படின்ற இதோட ஐடி. இது வந்து ஒரு டேவிட் ஆஸ்டின் ரோஸ் கிடையாது. ஆனால் நல்ல கப் ஷேப்லையும் நல்ல ஃப்ரேக்ரண்ட்டாகவும் இருக்கும். நல்ல டார்க் பிங்க் மெஜெண்டா கலரில் அதோட ப்ளூம் இருக்கும். அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசிங் ஜார்ஜியாவா, இது என்னன்னு தெரியல எனக்கு. இதோட ஐடி ஞாபகம் இல்லை. லேடி ஆஃப் தி லேக்காகவும் இருக்கலாம், இல்லை சாரி லேடி கார்டனராக இருக்கலாம். பட் ஐ எம் நாட் ஷியோர். பூத்துச்சுன்னா தான் இதுக்கு மேலே தெரியும். நிறைய டேகு கட் ஆகிடுச்சு. இது வந்து DA37 வாங்கினேன். இதுவுமே வந்து ஹெரிட்டேஜாகவே பூத்துச்சுங்க. அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் லேடி ஹில்லிங்டன். இது எவ்வளோ பெருசாகிடுச்சு தெரியுமா. இது பாட்டிலேயே என்னால் மெயின்டைனே பண்ண முடியலன்ட்டு தான் சரின்னு கிரவுண்டுக்கு மாற்றியாச்சு. இது KSG அண்ட் சன்லேருந்து வாங்கினது. இது வந்து ஒரு கிளைம்பிங் ரோஸ் வெரைட்டி, நல்லாவே இருக்குது. அடுத்தது இது என்னென்னு இதோட ஐடி எனக்கு ஞாபகம் இல்லை, என்னன்னு தெரியல. இது வந்து ஜானிஸ் கெல்லாக். இதோட டேக் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது KSG அண்ட் சன்லேருந்து தான் வாங்கினது. KSG அண்ட் சன்ஸோடைய ரோஸஸு ரொம்ப நல்லா இருக்குது, ஹார்டியாக இருக்குது. கண்டிப்பாக குட் சாய்ஸு, வாங்கி வளர்த்து பாருங்கள். ஆனால் அது கொஞ்சம் ப்ரொசீஜர் வந்து பெருசாக இருக்கும், கொஞ்சம் லெந்தி ப்ராசஸாக இருக்கும். இதுவுமே வந்து ஒரு நல்ல ரோஸ். இதோடைய பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபின் டயானா. இதுவும் வந்து KSG அண்ட் சன்ஸில் தான் வாங்கினது. இதோட இன்னொரு பேர் வந்து டார்க் டிசையர். ஸோ இது நிறைய பேருக்கு ரோசஸோட ஐடிலாம் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் என்னோடய மொத்த கலெக்ஷன்ஸை காமிக்கிறதுக்காக வீடியோ லென்த்தியாக தான் போகுது, நான் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தது இது வந்து கிளைம்பிங் மேடம் ட்ரிஅவுட் அப்படின்னு ஒரு ஐடி. இது ஒரு மாதிரி கிளைம்பிங் ரோஸ் வெரைட்டி. ஒரு மாதிரி ஒரு மெஜெண்டா கலரில் ரொம்ப லூஸ் பெட்டல்ஸ் ஃபார்மில் பூக்குது. அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய நேம் வந்து த ஜெனரஸ் கார்டனர். இது வந்து ஒரே ஒரு செடி நான் வந்துட்டு மைனம் கார்டன்லேருந்து வாங்கினேன். ரொம்ப காஸ்ட்லிங்க, தப்பு பண்ணிட்டேன். வாங்கியிருக்கக்கூடாது, ஏதோ ஆசைப்பட்டுட்டு வாங்கிட்டேன். இது வந்து எர்த் ஏஞ்சலு KSG அண்ட் சன்ஸ்லேருந்து வாங்கினது. நல்லா வருதுன்னு சொல்லி டக்குன்னு கிரவுண்டுக்கு மாற்றிடலாம், புஷ்ஷி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்மால் பிளான்ட்டையே கிரவுண்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்ம கிரவுண்டில் மொத்தமாக பிளான்ட் பண்ணியிருக்கிற செடிகள். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் DS நான் வந்து கிரவுண்டில் வச்சுட்டேன். வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கேன்றதையும் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்து கான்ஸ்டன்ஸ் இருக்குது, அண்டு மான்கர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் சரிஃபா அஸ்மா, அதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக வாங்கின ரோசஸ்லாம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக த்ரைவ் ஆகணும். ஸோ ஓவராலாக வந்து நிறைய ரோசஸ் நம்ம பார்த்துருக்குறோம். என்கிட்ட டீசிங் ஜார்ஜியா, க்ரௌன் பிரின்சஸ் மார்கரீட்டா, லேடி கார்டனர், அதுக்கப்புறம் வந்து ஹெரிட்டேஜ், ட்ராங்க்விலிட்டி, வில்லியம் கேத்ரின், வில்லியம் மாரிஸ், வின்செஸ்டர் கேத்தீட்ரல், அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டன்ஸ், அந்த மாதிரி. அப்புறம் பீட்ரைஸ் வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 to 20 வெரைட்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மன்ஸ்டர் வுட்டு, கேரி, அதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் கலெக்ஷன்ஸு. அதெல்லாம் வந்து KSG அண்ட் சன்ஸில் தான் ஆட் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாமே என்னுடைய பழமையான ரோசஸ்ஸு. இது சென்டிமெண்டல் ரோஸு, எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய பிளான்ட்ஸு. இது காஷ்மீரி ரோஸு. அடுத்தது இது வந்து டீப் பர்பிள் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோரிபண்டா, வயலட் கலரில் நிறைய பூக்கும். இது வந்து ஒரு ஒயிட் ஃப்ளோரிபண்டா. இது வந்து
எட்வர்ட் ரோஸ், நம்மளுடைய பன்னீர் ரோஸ். ஆக்சுவலி இதை கிரவுண்டில் நடலான்னு பார்த்தேன், 7 டேஸோட நெட்டு விட்டுருலாமான்னு யோசித்தேன். பட் இதை நடாமல் விட்டுட்டேன். பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் நடுறேன். இது வந்து ப்ராஸ்பெரிட்டி ரோஸ். இது வந்து ஒரு ரொம்ப பெருசாக அழகாக பூக்கும், ஒரு மாதிரி எக்ஸிபிஷன் ப்ளூம் ஃபார்ம் மாதிரி பூக்கும், என்னன்னு தெரியல. இது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ். அதுக்காக இது வந்து ரோஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் டி ரெஸ்ட், அந்த ப்ரௌன் பாட்டில் இருக்கிறது வந்து சாரி இந்த பாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் டி ரெஸ்ட். இந்த பிளாக் வந்து ஒரு ரெட் ரோஸ். அடுத்தது இது வந்து ஒரு நாட்டு ரோஸ். இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது எதுவும் மாதிரி எல்லோ கலரில் பூக்கும், ரொம்ப ரேராக பூக்கும். ஆனால் செடி மட்டும் ரொம்ப பெருசாக வைல்டாக இருக்கும். அடுத்தது இது ஆவலான்ச். அதுக்கப்புறம் பேபி பட்டன் பன்னீர். அதுக்கப்புறம் ஒரு மேரி இது டெலனி சிஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னுடைய ரோஸ் கலெக்ஷன்ஸு. நிறைய ரோசஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கேஎஸ்ஜியில் இப்போ சொன்னேன் இல்லையா, ரீசெண்டாக வாங்கினது. மன்ஸ்டர் வுட்டு, கேரி, ஓட்டோடி ஜாகர், அதுக்கப்புறம் வந்து பிளிஸ் பர்ஃப்யூமா, அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. நான் அர்த்தேஞ்சல் மட்டும் நெட்டுட்டேன். ஸோ மீதி எல்லாமே இந்த லைன்லேயும் சில ரோசஸ்லாம் இருக்குது. ஸோ வீடை சுற்றி வந்து ஃபீல்ட்ஸுங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் பூச்சி தொல்லைலாம் இருக்கதா இருக்குது. பூச்சி மருந்து என்னால் ரெகுலராக அடிக்க முடியல. இது புஷ்பாஞ்சலி அசோக்கில் வாங்கின ரோசஸ்ஸு. ஸோ இதுதான் என்னுடைய வீட்டோடைய ஓவரால் ரோசஸ்ஸு. இப்படி தான் நான் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கு தான் எடுத்துருக்கிறேன். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னால் இன்னும் நாங்கள் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ எப்படியோ நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்னு அப்படின்னு ஒரு தைரியம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.